உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ராஜ் ஃபேமிலிஸ் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, உண்மையிலே எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை வந்து நான் சொல்லலை. அது என்ன எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ அது எல்லாமே டீட்டெயிலாக இப்போ சொல்லிடுறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தோம்ல ஃபஸ்ட்டு. அப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒழுங்காக எதுவுமே தெரியாது, இந்த யூடியூப்பை பற்றி தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படிங்கும்போது எனக்கு இன்ஸ்டா மூலயமா வந்த ஃப்ரெண்டு தான் இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்ல அந்த பொண்ணு வந்து இன்ஸ்டா மூலயமா வந்தவதாவா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாவில் மெசேஜ் வந்துருந்துச்சு ஃபஸ்ட்டு. அப்போ தான் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு மெசேஜ் வந்துச்சு. வித்தியாசம்னா யோ மெசேஜ் பாரியா அப்படிங்கிற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு நானும் அப்சைட் பண்ணிவிட்டு என்னன்னு கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் உங்கள் வீடியோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வழக்கம் போல் தான் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நாங்கள் பழகிட்டு இருந்தோம், ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. அது இல்லாமல் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கா. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ப்ரமோஷன் எதுவுமே இந்த இங்கிலீஷ் எல்லாமே வரும்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அதெல்லாம் டேக் பண்ணி எல்லாம் இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாய்ஸ் கொடுத்து அதை பார்த்து நான் சொல்லி அப்படி இப்படின்லாம் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாமே கற்றுக்கிட்டோம். ஆனால் முன்னாடி வந்து அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் காசு கூட இருக்காது. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது வேலை பார்த்துட்டு தான் நம்ம இதுன்னு இருந்தோம். அந்தளவுக்கு ஒரு பேஸ்ட்டோ இல்லைனா ஒரு சோப்போ எது வாங்குறோம் அந்தளவுக்கு கூட கொஞ்சம் இருக்காது காசு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கண்டென்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவளுக்கு வந்து பொண்ணுக்கு வந்து எந்த ஊருன்னு கேட்டிங்கன்னா சென்னை தான். கமெண்ட் பார்த்துட்டு இருப்போம்ல, அதில் ஏதாட்டும் ஒரு கண்டென்ட் சிக்கும், நல்லா சூப்பரான கண்டென்ட். அதை பார்த்து இதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து ஒரு சில ஏதாட்டும் பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கலாம். ஒரு 5-6 பொருள் வாங்கினா அதுக்குள்ளே ஒரு காசுலாம் இருக்காது, ஒரு 250-200 ஆகும். ஆனால் என்ன தெரியுமா சொல்லுவா, சரி நீ போ நான் ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காசை போட்டு எனக்கு வாங்கி தந்துடுவா. இப்படிலாம் நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா, ரொம்ப நாள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் உடையில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது ஃபஸ்ட்டு அவளுக்குள்ளே ஒரு லவ்வாக மாற ஆரம்பிச்சிட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், லவ்லாம் இல்லை எனக்கு இப்போதைக்கெலாம் ஒன்று லவ் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம லவ்வில் வந்து நிறைய அனுபவிச்சாச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு லவ்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு நின்ட்டேன். இவன் என்கிட்ட அப்போ லவ் பண்ணலான்னு என்னை பிளாக் பண்ணிட்டு போ பேசாத அப்படி இப்படின்ட்டா. எனக்கு ஒரு செகண்டில் ஒன்றும் ஓடலை. அதாவது ஆரம்பத்துலேருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருக்கா, நம்ம திடீர்னு விட்டுட்டு போனால் ஒருவேளை நம்மளுக்கும் மனசு தப்பாக இருக்குமே அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் பேசினேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து பேசினேன். நான் வந்து ஃப்ரெண்டாக தான் நம்ம இருந்தோம், பழகணும். நீ ஃபஸ்ட்டு இப்படி சொல்லலை, நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொல்லி தான் நான் பேசினேன். என்ன நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடு, நான் வேணால் என்ன மாற்றிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக அப்படியே நாங்கள் பேசிகிட்டு இருந்தோன்னா அப்படியே லவ் தொடங்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல லவ் பண்ணுற மாதிரி அப்படியே தான் பேசிட்டு எல்லாமே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிட்டு, அவங்க வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே என்னாச்சுன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து அவங்க ஊரில் பக்கத்தில் அவங்க அதாவது சென்னையில் அங்கே தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதுன்ட்டாங்க. சொந்தத்துக்குள்ளேயோ இல்லைனா பக்கத்துலேயே மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. இவன் வந்து 2 திருப்பு இந்த சாவர முடிவுக்கு அப்படி போனான்னு. அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயும் ஒத்துக்கலான்னு சொன்னோன்னே அவங்க அம்மாட்டெல்லாம் பேசினேன். அவங்க அம்மாலாம் நீ பிளாக் பண்ணியிருப்பா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் பிரச்சனை ஆகி போச்சு. அவள் இப்படி இதுன்னொன்னே அவள் இப்படி சாகிறதுக்கு போனோன்னே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன், கடைசியில் எங்கள் வீட்டுக்கு ஒரு திருப்பு வந்துட்டா. இப்படி எங்கள் வீட்டில் பிரச்சனை இப்படி இப்படின்னு. உங்கள் வீட்டில் பிரச்சனை ஏன் இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதுன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 திருப்பு சாகலாம் போனோன்னே அதுக்கப்புறம் எங்கள் அம்மாக்கே மனசு கேட்கல. உனக்காக ஒரு பொண்ணு இப்படி இதுனுங்கா, நீ வந்து இதுங்காத இப்படிலாம் விட்டு கொடுக்காத, 2 பேரும் லவ் பண்ணுறல்ல, அப்புறம் என்ன 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, அப்புறம் என்ன கல்யாணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைம்மா எனக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு தான் நான் கல்யாணம் முடிக்கணும் அப்படி இப்படின்னு. ஏன்னா நம்ம இன்னும் பேச்சுலர்ஸ் லைஃப்பை என்ஜாய் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சிருந்தேன். வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டாங்க ஒரே இதில். ஆனால் உண்மையில் அப்போ எனக்கு காண்டாக தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ கல்யாணம் முடிஞ்சிட்டு. இது எவ்வளோதான் மேட்ரு. அதாவது ஆரம்பத்துலேருந்து ஹெல்ப் பண்ணாவா, அதை வந்து நம்ம யோசித்து பார்க்கணும் கண்டிப்பாக. அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ இந்த ரேஞ்சில் இருப்போமா எதுன்னு ஒன்றும் தெரில, இந்த அளவுக்கு யூடியூப்பில் வளர்ந்துருப்போமா என்னன்னு தெரில. ஏன்னா சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளாக இருந்தவா ஆரம்பத்துலேருந்து. ஒரு இது வாங்கினாலும் எது வாங்கினாலும் அவள் கை காசு போட்டு என்னை முன்னேற்றி விட்டது எல்லாமே என்ன. அந்த ஹெல்ப் வந்து நம்ம மறக்கக்கூடாது வாழ்க்கையில். அதனால் அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம கமெண்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ மேரேஜ் ஆகிட்டா நாங்கள் வீடியோ பார்த்தோம் ஒரு சில இதில் அப்படி இப்படின்னீங்க. நான் உங்ககிட்ட வந்து சொல்லலை. கூடிய சீக்கிரத்தில் நான் இந்த ஃபோட்டோலாம் காமிக்க சொன்னீங்க, அதெல்லாம் ரீல்ஸில் எடுத்து போடுறேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் நம்ம ராஜ் ஃபேமிலிஸ் பேசியிருக்க மாட்டீங்க, ஒரு சில பேர் கமெண்டில் என்னென்னமோ சொல்கிறான்னு.
அது என்ன பண்ண நிறைய பேர் சொல்லணும் அவனாலும் செருப்புகள்ட்ட அடிக்கிற மாதிரி நான் வாழ்ந்து காமிக்கிறேன் பாருங்க. செருப்புகள்ட்ட செத்த பயில்கள் முன்னாடி என்னன்னே தெரியாது. ஒன்று நெட்டுக்கு இங்கிட்டு இருந்து இப்படி கீழே வர எழுதி வச்சிருக்காங்க கமெண்ட் இங்கிட்டு. இல்லை என்ன கேவலப்படுத்தி பார்க்கணும் உங்களுக்கு ஏன் ஆசை? வேலைக்கு போகிறல 5-6 சோத்தை சாப்பிட்டு படுத்து கிடங்களா அதில் வீட்டில் எவனா எங்கேயோ இருக்கான் அப்படியே பூந்து ஏதாட்டு கலாச்சி இவனை நடுத்தரும் நிப்பாட்டி வச்சிடணும். உங்களெல்லாம் செருப்புகள்ட்ட அடிக்கிற மாதிரி நான் வாழ்ந்து காமிக்க பாருங்களேன் கமெண்டில். இதடிக்கு நான் பார்த்துட்டேன் 2-3 இதிலலாம் லென்த்தில் வச்சுருக்கான். அந்த அங்கே வாட்டர் டேங்கில் இருந்து கீழே குதிக்கிற மாதிரி இவ்வளோ லென்த்தாக எழுதி வச்சுருக்கானு கமெண்டில். நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அது பேர் ஆரி வேணாம், அது வேறு காப்பிரைட்டு கொடுத்துட போகிறான்னு துன்பத்துக்கு. அதுக்கு வேறு 10 நாள் வீடியோ போட முடியாது. சரி ராஜ் ஃபேமிலிஸே, இதான் நடந்துச்சு. இனிமேல் வந்து எல்லாமே காமெடி கண்டென்ட் கூடிய சீக்கிரத்தில் நல்லா நறுக்கு இருந்துன்றோம். நம்ம ஃபுல் வீடியோவும் எடுத்து போட்டுருவோம். வழக்கம் போல் நம்ம காமெடி பண்ணுறோம். எதையுமே பற்றி யோசிக்காதீங்க. லைஃப்ங்கிறது ஒரு லைஃப் தான், என்ஜாய் பண்ணணும். யார் என்ன சொன்னாலும் காதில் கேட்காதீங்க, அதான் உண்மை. அப்போ தான் ஜாலியாக வாழ முடியும். சரிங்களா? அதுக்குறேண்ணே, லவ் யூ ராஜ் ஃபேமிலிஸே.